இடத்துல அண்ணனை போல யாருங்க அண்ணனுக்கு பழக்கண்டா வாரி வாரி தந்து உதவின்னு போய் கேட்டா உயிரை கொடுக்கும் என்ன கணேசன் வளரணுண்டா இன்னும் ஊருக்குள்ள பேரு போனாலுங்க சுத்த வட்டாரத்துல அண்ணனை போல யாருங்க சிங்கம் கணேச அண்ணனாலே பொங்கும் அண்ணன் மட்டும் ஒண்ணு சொன்னா புள்ளிங்க கூட்டம் பொங்கும் காட்டி படிக்க கண்ணை எங்க மனசுக்குள்ள மண்ண லேபிளே எங்க கணேச அண்ணன் ஊருக்குள்ள பேரு போன ஆளுங்க சுத்த வட்டாரத்துல அண்ணன் போல யாருங்க ஊரை எங்க கணேச அண்ணன் போட்ட பாவம் தங்கமான மனசு உங்கள் கேட்டவுடனே ஓட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ ரோடு போடுறான், எப்போ லைட்டு கொடுக்குறான், ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறான், காவா பண்ணுறான்னு 5 வருஷம் நீங்கள் தாத்துனே இருக்கணுமா? செய்து நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா சொந்த டிராக்டர் 10 டிராக்டர் வாங்கி உங்களுக்கு நான் டெய்லி ஓட்டுறேன். ஆனால் மொத்த கேஜப்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா என்ன வாழ விட மாட்டாங்க சில பேர். எனக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குவாங்க. ஆனால் மொத்த கேஜப்கே நான் அரிசி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். விரைவில் நடக்கும், கொடுத்துடலாம். பிரியாணி மாதிரி கணேஷ். சரி, தயவுசெய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெங்களூர் வதந்திக்கு இந்த கணேஷ் வதந்தியெல்லாம் யாருன்னா எதிர சொன்னால் காதலே வாங்க மாட்டேன். சில பேர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. நான் காதலே வாங்க மாட்டேன். ஏன்னா என் வேலை மக்கள் பணி. இதுதான் என் வேலை. நான் வேறு யாரை பார்த்து கவலையும் பட மாட்டேன். எனக்கு என் வேலை என்ன இருக்குது அதான் பார்த்துன்னு போயினே இருக்குவேன். நான் கேஜப்பில் இருக்கிற ஜனங்களோட மனசு தங்கம்னு யாருக்கோ தெரியாது. அது எனக்கு தெரியும், கணேஷுக்கு தெரியும். அதனால தான் அந்த தங்கமான மனசுங்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன இவர் வருஷம் அரிசி தராரு, எதனால தராரு அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அரசியலுக்கு கொடுக்குறீங்களா அரிசி? நீங்கள் அரசியலில் நிற்கிற வாசி கொடுக்குறீங்களா? நிறைய பண்ணுறீங்களே, எதனால் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இது அரசியலில் நிற்கிறதுல அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு குட்டி கதை சொல்கிறேன். 45-46 ஆச்சு அந்த ஏஜ் வயசு. நிறைய நான் கஷ்டத்தையோ பார்த்துக்கிறேன், சந்தோஷத்தையோ பார்த்துக்கிறேன், உலகமும் சுற்றி இருக்கிறேன். பணம் தேவைன்ற அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? நான் பணத்தை சம்பாரித்து என் பசங்களுக்கு அப்புறமா முன்ன வர காலங்களுக்கே வச்சுன்னு போகிறது எதுக்குன்னு எனக்கு பிடிக்கல. நான் சம்பாதிக்கிறதில்ல பாதி என்னோட 18th வார்டு ஜனங்களுக்கோசரம் பண்ணணும்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். இத்தனை நாள் நான் ஒழிச்சது போதும். என்னோட வேலை மக்கள் பணியாக்க வந்திருக்கிறேன். இதுதான் என்னோட சோஷியல் சர்வீஸ். சரி, ஓகே. போன வாட்டி நான் அரிசி கொடுக்கும்போது கொடுத்து எல்லாம் முடித்த பின்னாடி இப்போ வரைக்கும் எனக்கு கேஜிஎஃப்பில் இருக்கிற அத்தனை வார்டில் எல்லா வார்டிலேருந்தும் கேட்குறாங்க, சார் நீங்கள் வெறும் ஃபோக்கஸ் 18th வார்டு ஒண்டி பண்ணுறீங்களே, எங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லைவா, நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, காலம் கட்டாயம் நேரம் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம். இது நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரை பண்ணணும், அவருக்கு சக்தி கொடுக்கணும், அவர் மொத்த கேஜப்க்கும் அரிசி கொடுக்கணும் நீங்கள்லாம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண வேண்டி தான் என்னால் முடியும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. போன வருஷம் நான் அரிசி கொடுக்கும்போது எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த அரிசி பற்றி அவ்வளோ ஐடியா வரல. சரி, வேறு ஏதோ பண்ணணும்னு தான் என்னோடய ஐடியாவில் இருந்து
மைண்டில் இருந்து திடீர்னு இந்த டிசிஎல் அவங்க அந்த நான் பர்மனெண்ட் அவங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக் வரும்போது அவங்களுக்கு அங்கே போய் எதுனா பண்ணலாம். நான் எது பண்ணாலும் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. பாவம் அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகணும், அதுதான் விஷயம். அது வந்து அந்த கடவுள் தான் பண்ணணும். என்னோட எப்பவுமே என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு இருக்கும். விரைவில் ஆகும்ன்ட்டு நானும் ப்ரை பண்ணினுக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அந்த அந்த நேரத்தில் அரிசி கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா ஒரு 120 130 வீட்டுக்கு கொடுத்துட்டு விட்டுட்டு நாங்கள்லாம் சாப்பிடக்கூடாதா கேட்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு, அரிசி கொடுக்கணுன்ட்டு. போன வருஷம் நம்ம கொடுத்தோம். இந்த போன வருஷம் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லின்னு இருக்க முடியாது இப்போது இந்த சின்ன ப்ரோக்ராமில். ஆனால் கண்டிப்பாக என்னோடய மனசில் ஆசை இருக்குது. நான் உண்மை சொல்கிறேன். மொத்தம் கேஜிஎஃப்க்கே வந்து அரிசி கொடுக்கணும்னு எனக்கு மனசில் ஆசை இருக்குது. ஆனால் வந்து அது என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு மிஞ்சது ஏதோ கிடையாது. நான் நம்புறது வந்து கடவுளை உங்களை ஒண்டி தான். நீங்கள் இப்போ என்னன்னாக்கா சரி ஏதோ நம்ம அவர் பெங்களூரு ஓகேங்களா, அவர் பெங்களூரு எப்படி நீங்கள் ஓட்டு போட்டுட்டு எங்கே போவீங்க, பெங்களூர் போவீங்களான்ட்டு சில நண்பர்கள் கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்லாரும் நண்பர் தான், நம்மளுக்கு எதிரி யாரும் கிடையாது. நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கல. ஏன்னா நம்ம எதிரியாக நினைக்கிறதுக்காக நம்ம பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டுங்க வந்தோம். நம்மளோட வேலை மக்கள் பணி, மக்கள் வேலை செய்கிறது. என்னோட ரூட்டு வந்து மக்கள் பணி, மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் என்னோட வேலை. என்னோட மனசு, என்னோட ஹார்ட்டு 18th வார்டு, என்னோட கண்ணு கேஜிஎஃப். சரி இதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எங்கள் ஒய்ஃபு அடுத்து ஏப்ரல்லேருந்து இங்கே தான் இருக்குவாங்க, பெங்களூரில் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் இங்கே ஆல்ரெடி பேசிட்டே போட்டுட்டேன். 24 hours நீங்கள் எப்போ வேணால் வரலாம் என் வீட்டுக்கு, ஓகேங்களா. நான் கண்டிப்பாக பெங்களூரு, எவ்வளோ நேரம் பெங்களூரு, 1 hour. நான் அங்கே பிஸ்னஸ் பண்ண தானே இப்படி நான் ஃபுல் மீல்ஸாக பண்ண முடியும். நான் லிமிட்டெட் மீல்ஸ் கிடையாது, ஃபுல் மீல்ஸ். அதனால தான் பிரியாணி ரைஸ் கொடுக்குறேன் நான். சரி இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வர, தண்ணியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு தண்ணி இல்லையா, நான் சொந்த டிராக்டர் வாங்கிட்டு என் மேலே நம்பிக்கை இருக்கத்தானே உங்களுக்கு, நான் தண்ணி கொடுக்குவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கத்தானே. தண்ணியை பற்றி கவலைப்படாதீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாளோ, அது எப்போ வருது எனக்கு தெரியாது. டெய்லி உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கும். அது வந்து குழாயில் வருதா இல்லை டிராக்டரில் வருதா தெரியாது, உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கும். இதுக்கு கணேஷ் வாக்குறுதி, இதை நீங்கள் நம்பலாம். ஏன்னா தண்ணின்றது வந்து பேசிக்கு. சரி ஓகே, இது நீங்கள் ஓகே, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியாத. நான் நம்புறது கடவுளை உங்களை ஒண்டி தான். இப்போது அதில் ஏதாவது குழா உடஞ்சிச்சு, அது உடஞ்சிச்சு, இதுனாக்கா நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. குழா போச்சா, பைப் போச்சா, என்ன போச்சா, ஏது போச்சோ என்னோட பிரச்சனை அது. நீங்கள் நிம்மதியாக வீட்டில் இருங்க, வேலைக்கு போங்க, வேலைக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, அவ்வளோதான். நானே சொந்த காசில் எல்லாமே பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன எதுனா கேள்வி கேட்குறதா இருந்தால் கூட கேட்கலாம். என்ன சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க, எங்கள் 18th வார்டுக்கு ஜெயிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்கன்னு யாராவது உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் தைரியமாக வந்து கேளுங்க, என்ன கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். யாராவது கேட்குறதா இருந்தால் தயவுசெய்து இங்கேயே வரலாம், மேடைக்கு வரலாம். மேடைக்கு வர்றது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள், நான் பைக்க வேணால் அங்கேயே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். நீங்கள் என்னை வந்து கேள்வி கேட்கலாம். என்ன சார் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக் இல்லையா சார்? என்னோட பார்வையில் வந்து யார் ஜெயித்தாலும் நான் தண்ணி தரேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், ரோடு பண்ணுறேன், காவா பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி 3 வேளை சாப்பிட்றேனோ, காலையில் நாஸ்டா, மதியானம் லஞ்சு, சாயங்காலம் டின்னரு, அடிப்படை வசதி இது சொல்லக்கூடாது. நான் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதே சொல்லிக்கினா 5 வருஷமாக காலத்தை ஓட்டி போடக்கூடாது. இதை பற்றியெல்லாம் வந்து யாரும் என்னை கேட்கக்கூடாது. இதெல்லாம் தானாக பண்ணிவிடுவேன் நான். சரி இதாச்சு, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது நீங்கள் ஸ்பெஷலாக எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இந்த சின்ன இதுக்கு எம்சியாக வந்துக்கிறீங்கன்னா சில பேர் கேட்கலாம், நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை வசதினா பேசிக் நீட்ஸ், யார் ஜெயிச்சாலும் பண்ணணும். இது என் பார்வையில் வந்து அந்த 5 வருஷத்துக்கு இஷ்டன்னு போகக்கூடாது. நீங்களும் பாவம் தங்கமான மனசு, உங்கள் கேட்டவுடனே ஓட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ ரோடு போடுறான், எப்போ
லைட்டு கொடுக்குறான், ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறான், காவா பண்ணுறான்னு 5 வருஷம் நீங்கள் காத்துனே இருக்கணுமா? அதெல்லாம் இந்த கணேஷ் கிட்ட நடக்காது. நீங்கள் என்னை நம்பி போட்டிங்கன்னா அது தானாக நடந்துடும். நானும் சாப்பிட்றேன் இல்லை, அந்த 3 வேளை சாப்பாடு மாதிரி இந்த தொழிலை நான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா யாருக்காவது உண்மையாலே அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டம், வீடு ஒஞ்சிட்டு இருக்குதுனாக்கா வீடு கட்டித்தரேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா சந்தில் ரவுண்ட் வச்சுட்டேன். நான் இப்போவே பார்த்துட்டேன், சில வீடெல்லாம் வந்து பாவம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நான் திடீர்னு போய் பண்ணேன்னா மைன்ஸ்கார எல்லாம் வச்சிடுவோம். அங்கே கட்டும் போது தான் மைன்ஸ்கார வருவான், இது கட்டாத, வாடிக்கை கட்டினியா, இது யாருது, என்ன எதுன்னு. அப்புறம் என்ன ஆகிடும் அவங்களுக்கு, நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு வச்சுடுன்னு சொல்லிவிட்டேன், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஆகிடும். அதனால் வந்து எனக்கு ஒரு பதவி வேணும். எனக்கு பதவி நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா நான் நம்புகிறேன், என்னை எம்சி ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது ஆகிட்ட உடனே அது பண்ணுறோம். யாருக்காவது உண்மையாலேயே வந்துட்டு அவங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து உண்மையாலே படிக்க வைக்க உங்கள் பசங்களை முடியலன்னா தயவுசெய்து என்னை கேளுங்க, உங்கள் படிப்புக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன். மருத்துவம் உங்களால் முடியல, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. உண்மையாலே உங்களுக்கு முடியலைன்னா என்னை கேளுங்க, நான் அதுக்கும் உதவி பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போது சில பேருக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இறுதி கட்டியத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த 18th வார்டு விட்டு வேறு பக்கம் என்ன முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகுறீங்கோ, அதனால தான் இவ்வளோ அன்லிமிட்டடாக பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறீங்கன்ட்டு நம்ம மேலே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய வேலை வந்து ராங் இன்ஃபர்மேஷன், இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் என்னோடய வேலை ஒண்டி வெறும் எம்சி ஆகிறது தான் என்னோடய வேலை, வேறு வேலை கிடையாது. எதனா நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? யார் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். இந்த வாய்ப்பு செய்து யங்ஸ்டர்ஸ், யூத், வாலிபர்கள் உங்களுக்கு தான் முக்கியமாக. நீங்கள் வந்து என்னோட மைண்டில் இல்லை, என்னோட மனசில் இருக்கிறீங்க, தயவுசெய்து எனக்கு இந்த மாலை, ஷால்வு, பட்டாசு இதெல்லாம் வைக்காதீங்க. அந்த செலவுக்கு ஒரு 20 செடி வைங்க, அது மரமாக வளர்ந்து உங்கள் ஒரு 10 பேருக்கு உபயோகமாக இருக்கும். தயவுசெய்து இது பண்ணாதீங்க. இத்தனை நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே பண்ணாதீங்க. என்னோட வேண்டுகோள், என்னோட ஹம்பல் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ். வேறு எதுனா சொல்லணுமா? ஏன்னா நம்ம வந்து எப்போ எலெக்ஷன் வரும்ன்ட்டு நானும் காத்துன்னு தான் இருக்கிறேன். ஏன்னாக்கா நீங்கள் என்ன ஜெயிக்க வைக்குவீங்களா, ஜெயிக்க வைக்க மாட்டீங்களா, எனக்குள்ளே கூட ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன ஜெயிக்க வைக்குவீங்கன்னு. நான் ஜெயிக்க வைக்க ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் அவ்வளோவா வந்து ஜாஸ்தி பேச மாட்டேன். நம்மளது என்ன இருந்தாலும் சைடில் பண்ணுறது தான் வேலை. சும்மா இந்த வந்து பேச்சிலேயே ரீல் விடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நான் என்னோட பிளட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் செய்யலைன்னா என்னை தூக்கி குப்பத்தட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். வருஷமும் நியூ இயர் கிஃப்ட்டு இப்போ எப்படி நான் இந்த 2 வருஷமாக கொடுத்துன்னு இருக்கிறேனோ எல்லா வருஷமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் நான் கிஃப்ட் கொடுக்குறேன். வணக்கம். வெற்றி நமதே.
எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜேபி 18th வார்டுல இன்னைக்கு வந்து 2வது வருஷம் அது நான் நியூ இயர் வெற்றிகரமா பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ அரிசி வந்து இந்த 18th வார்டுல கொடுத்ததுக்கு அப்புறமா போன வருஷத்துல இருந்து எனக்கு நிறைய பிஜேபில வந்து ஃபோன் பண்ணி வேற வார்டுல இருக்கிறவங்க வந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி எங்க வார்டுக்கு ஏன் பண்ணக்கூடாதுங்க, நீங்க சோசியல் ஒர்க் பண்ண பண்றீங்க, சோசியல் ஒர்க் பண்ணுங்க, நீங்க வேணா எலெக்ஷன்ல 18th வார்டுல நில்லுங்க பரவாயில்ல, எங்க வார்டுக்கு அரிசி கொடுக்கலாம் இல்லையா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பல விதமான போன் வந்துச்சு. சரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பிஜேபி அரிசி கொடுக்கலான்ட்டு. அவ்வளவு சக்தி எனக்கு இல்ல. கடவுள் வந்து எனக்கு சக்தி கொடுத்தாருன்னா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் அரிசி கொடுக்கலாம். ஆனா நான் வந்து எலெக்ஷன் வந்து 18th வார்டுல தான் சுயேட்சை தான் நிக்கிறது, இண்டிபெண்டா தான் நிக்கிறது, எந்த பார்ட்டிலயும் நான் நிக்கிறேன். ஏற்கனவே போன வருஷமும் நான் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் இண்டிபெண்டா தான் நிக்கிறேன், சுயேட்சை தான் நிக்கிறேன். நானு இப்போ வந்து பொதுவா பேசிக் நீட்ஸ் வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து அடிப்படை வசதிகள், ரோடு போடுறோம், சாப்பா பண்ணணும், தண்ணி கொடுக்கணும், ஸ்ட்ரீட் லைட் கொடுக்கணும். இது வந்து பார்ட் ஆஃப் த லைஃபா எடுத்துட்டு நான் 3 வேளை எப்படி சாப்பிடுறேன், அந்த 3 வேளை சாப்பிடுற மாதிரி இந்த நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் எல்லாம் நான் வந்து முடிச்சிருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கேட்டு ஜனவரி கேட்கறாலும் நான் வச்சுக்க மாட்டேன். அதையும் மீறி நான் வந்து என்ன பண்ணணும், நான் அரசியல் பண்ணி என்னோட வேலை வந்து மக்கள் பண்ணி என்ன பண்ணணும், எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன், மருத்துவ இல்லாத அவங்களால முடியாதவங்களுக்கு மெடிசன், இதெல்லாம் வீடு முக்கியமா வந்து எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களால முடியல இல்ல என்ன வந்து ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எந்த பார்ட்டி இல்ல சார் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் பாருங்க, யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், எந்த பார்ட்டிக்கும் நான் ஆதரவு இண்டிபெண்டா வின் ஆயிட்டு அவங்க நம்ம கேஜப்க்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க பின்னாடி நிக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னீங்க, வெளிப்படையா வந்து அவங்களும் வந்து என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க எப்படி என்ன கேக்குறீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி என்ன கேட்கல, மறைமுகமா ஓகேங்களா, ஊன்காலா இருக்கலாம், மறைமுகமா வேற இது மாதிரி நம்மள வந்து கொடுக்க முடியாத பண்றாங்க. இப்ப வெறும் நான் இந்த 18th வார்டுக்கு இந்த 2வது வாட்டி கொடுத்தது, போன வாட்டி அவ்வளவு இல்லை, இந்த வாட்டி நிறைய எதிர்ப்புகளை இருக்கிட்ட பரவாயில்ல. நான் அதுக்குள்ள பயப்பட ஆரம்பிக்காது, மக்கள் பணி பண்ணணும்னு வந்துட்டு என்னோட மைண்ட் பண்ணிட்டேன். வதந்திக்கு நான் வந்து காது கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் தாக்கி பேச மாட்டேன், அது என்னோட வேலை கிடையாது. நான் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு நான் இந்த 18th வார்டுக்கு சேவை பண்ணணும், மக்கள் பணி பண்ணணும் வந்திருக்கிறேன். என்னோட போக்கஸ் யாரை பத்தி தரக்குறைவா சொல்றது என்னோட வந்து எப்பவுமே நான் வந்து அது நான் பண்ணுவேன். அதாவது நான் வந்து ஜாஸ்தி வந்து எனக்கு பேச தெரியாது, செயல்ல பண்ணுவேன். நான் சில பேர் நிறைய பேசுவாங்க, செயல்ல பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து நான் கம்மியா பேசுவேன், செயல்ல ஜாஸ்தி வேலை செய்வேன். கண்டிப்பா தெரியல சார், வெறும் போன் கால் தான் வரும். போன் காலை வச்சு நம்ம சொல்ல அவங்க அரசியல்வாதியா பொதுமக்களா என்னன்றது சார், இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன். நான் வந்து 18th வார்டுக்கு தொடர்ந்து சேவை பண்ணின்னு தான் இருக்கணும். நான் வந்து அதுதான் இந்த கோலை அச்சீவ் பண்ணாத நான் விட மாட்டேன். 18th வார்டுல நான் எம்சி ஆகும். வீடு கட்டி கொடுக்குற, ரோடு போடுறேன், இதுல எதனா சந்தேகம் சார்? ಸಾವಿರ ಮೂಟೆ ಹೋದ್ಸಲನು 1000 ಮೂಟೆನೆ ಕೊಟ್ಟಿದ್ದು 26 kg. ಇದೇ ತರ ಈ ಸಲ 26 kg 1000 ಮೂಟೆ ಇದೆ. ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அமர்ந்திருக்கின்ற திரு உங்கள் சகோதரன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்கள் சொந்தக்காரர், இந்த வட்டாரத்தின் ஒரு நண்பர், சொல்லிக்கொண்டு போனால் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும். அவர் செய்த நன்மைகள் உங்களுக்கு தெரியும். பெம்மலில் டெம்பரரியாக பணிபுரிகின்ற நண்பர்களுக்கு
துணையாக இருந்து உதவி செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அதோடும் இல்லாமல் பல சோசியல் ஒர்க்குகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பொங்கல் நல்ல நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாரோ அதே போல் இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற நினைக்கின்றார். அவர் நம்ம இன்றைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் செய்தால் போதும். இன்றைய அவர் செய்கின்ற உதவி, அவர் செய்கின்ற நல்ல காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக் கொள்கின்றோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நன்றி. இப்படி இப்படி பாருங்க, இப்படி இப்படி சரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாலினி மேம் மாலை அணிவிக்கிறாங்க. உங்க கரங்களை சத்தமா நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த 18th வார்டில் சார் அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷரை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். இந்த கிஃப்டை கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக சார் இந்த டைமிங் யூஸ் பண்ணார். ஸோ சாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சார் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு அறிமுகமானது வந்து ஃபஸ்ட்டு சார் டைரி கேலண்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஏரியாவுக்கு கொடுத்து பென்ஸு எல்லாம் கொடுத்தாங்க அம்பேத்கர் ஜெயந்திக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அநேக ஜனங்களுக்கு மெடிசன், எவ்வளோ பேர் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், நிறைய பேர் மாத்திரை சாப்பிடாம கூட நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வேளையில் சார் அதிகமாக ரொம்ப பேருக்கு அந்த மெடிக்கலுக்காக உதவி செஞ்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஜனங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் யார் நம்மளுக்கு செய்வாங்க இல்லைங்களா? சாருக்கு அவ்வளோ நல்ல மனசுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸு அநேக கோவில்களுக்கு நம்ம அந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இன்னும் அது இல்லாமல் அநேக உதவிங்களை மறைமுகமாக சார் செஞ்சு கொண்டு வருகிறாரு. ஸோ சார் நம்ம யாருக்காச்சும் ஒரு உதவி செய்தோம்னா கை மாற அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கை தட்டினா சத்தம் வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாருக்காக ஒத்துழைச்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை வந்து நம்ம சாரை ப்ரேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ நல்லா இருன்னு சொல்லி வாழ்த்து மட்டும் இல்லாமல் சாருக்கு வரப்போகிற தேர்தலில் சார் நம்ம 18th வார்டுக்கு சாரை தேர்ந்தெடுத்து நம்ம தலைவராக உருவாக்கி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியும். ஸோ இந்த நல்ல மனசு உள்ள ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கும்படி தாழ்மையுடன் உங்களை அன்போடு தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாய் சார் 18th வார்டுக்கு இங்கே வந்து இன்னும் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ செய்கிறாருன்னா வந்த பிறகு எவ்வளோ செய்வாருன்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்காக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் தாழ்மையோடு உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். இதை பேச சில நிமிடம் பேச வாய்ப்பு கொடுத்த சாருக்கு, மேடமுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம வரவேற்கலாம். பெரியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வாலிபர் என்னுடைய சகோதரர்கள், வாலிபர்கள் என்னுடைய சகோதரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கணேசனுடைய சார்பாக இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
விஷயம் என்னன்றனாக்கா வரும் விஷயத்துக்கு 18வது வார்டு நீங்கள் இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு. இல்லை, நல்லது செய்கிறார், அத்தை நம்ம ஏற்றுக்கலாம். நாங்கள் நல்லது செய்கிறோன்றதுக்காக மிஸ்டர் கணேஷ் சார், அவங்க ஃபேமிலி, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துக்கு சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் என்னன்னாக்கா ஒரு வீட்டுக்கும் இந்த ஒரு ட்ரிப் நன்மை பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறாருன்றதை நினைக்காதீங்க. இவர் ஒரு ட்ரிப் பண்ணாக்கா இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, 100 பண்ணுவோம். உண்மையாக பண்ணுவார். அந்த பண்ணுற தன்மையில் தான் இவர் வந்திருக்கிறார். நான் ஊருக்கு என்னை பற்றி சொல்லணும் அதை பற்றி சொல்லணுன்றது இல்லை. கணேஷ் சார் என்னன்றனாக்கா உங்கள் வீட்டு பிள்ளையா நினைங்க, வேற யாரும் நினைக்காதீங்க. எந்த விஷயத்துக்குனாலே வாங்க, என்னி விஷயம் நீங்கள் வரலாம், பேசலாம், கேட்கலாம். சரி, கணேஷ் சார் ஏதோ வேலை இருக்கிறார், அவர் சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ. என்ன ஏரியா பற்றி நினச்சிங்கன்னா ஒரு ஏரியாலையும் என்னை கேளுங்க. யாரும் மனுஷன் வர மாதிரி நான் நடந்தது இல்லை, எப்பவுமே நடக்க மாட்டேன். நீங்கள் எதுக்குனாலையும் கணேஷ் சார் கிட்ட வரலாம். கணேஷ் சார் வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகுதுனாக்கா எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரை நான் பேரை சொல்கிறதுக்கு விரும்பல. இந்த 3வது லைன் சரி, 5வது லைன் சரி, மில் பிளாக் சரி, யாரும் மனுஷன் வர மாதிரி நடக்க மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அடுத்த ட்ரிப்பு நீங்களே கணேஷ் சாரை தான் ஓனர்னு சொல்லுவீங்க. இதுதான் உண்மை. எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கும் என் ஏரியா சார்பாக, இதெல்லாம் என் ஏரியா தான், தனி ஏரியா இல்லை. அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான நல்வாழ்த்து. உங்கள் ஆதரவு இந்த தடவை கணேஷ் அண்ணனுக்கு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் பணியோடும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தேவைகள் ஏதாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி அவரிடம் பேசினாலும் சரி, இல்லை வெங்கடேஷ் அண்ணன் இருக்கிறாரு, இதோ அண்ணன் இருக்கிறாரு, உங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய குறைகளை இந்த ஒரு தடவை உங்களுடைய வாக்குகளை கணேஷ் அண்ணனுக்கு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.